ஃப்ரெண்ட்ஸ், லோ மோட்டிவேஷன் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஓகே, இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் என்ன பண்ணுறாங்க, லோ மோட்டிவேஷன் உள்ளவங்களுக்கு 50% ஆஃப் த ஆட்கள், 100 பேர் நோ மோட்டிவேஷனை எடுப்பாங்க. உடனே சாம்பிள் ரேண்டம்னைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல் அப்படிலாம் கிளினிக்கல் இதெல்லாம் பார்ப்பாங்க, ப்ளசிபோ கொடுத்து பார்ப்பாங்க, அப்படி இப்படி பக்கா டபுள் பிளைண்டு அப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஓகே, ட்ரையல்ஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தா 100 பேரை எடுத்தோன்னா 50 பேருக்கு டோப்பமின் நல்லா இருக்குது. மோட்டிவேஷன்னாலே டோப்பமின் சொல்லுவாங்க. 50 பேருக்கு நல்லா இருக்குது, 50 பேருக்கு தான் குறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்போ சரி செரட்டோனினை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். செரட்டோனின் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 66 பேருக்கு செரட்டோனின் கம்மியாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த செரட்டோனின் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனாலும் என்ன இருக்குது, லோ மோட்டிவேஷன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்ய, இவங்களை எப்படி டோப்பமின் மோட்டிவேஷனுக்கு நமக்கு தெரியுது, செரட்டோனின் நல்லா இருந்துச்சுன்னா மனசு நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் எப்பினெஃப்ரின், நார் எப்பினெஃப்ரின், அசிட்டைல் கோலைன் இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ்க்கு இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறையா பேருக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் அது டிப்ரெஷனாக ஒரியாக பாஸ்ட்டில் அப்படியே மனசு சஞ்சரிக்குது, கையெல்லாம் நடுங்குது. அவங்களுக்கு எனர்ஜி இருக்குது, ஆனால் ஆங்ஸைட்டி அப்படி திரும்பிடுது. ஸோ எனர்ஜி வேணும். மோட்டிவேஷன் என்னது, நல்ல எனர்ஜி. ஸோ இது எப்படி அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணும்போது நிறையா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடித்து நான் இதை எப்படி தீர்வாகலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 50%க்கு டோப்பமின் நல்லா இருக்குது, 50%க்கு நல்லா இல்லை. அப்போ டோப்பமின் கொடுக்கணும். எல் டோப்பா. ஓகே, டோப்பமின் வேணும்னா எல் டோப்பா. அதுக்கு முன்னால் அது டைரோசின்லேருந்து டோப்பமின் ஆகுது. ஸோ இப்படியெல்லாம் டோப்பமின் நமக்கு கிடைக்கிது. இந்த டோப்பமினை நேச்சுரல் ஃபார்மில், இந்த டோப்பமின் சிலவங்களுக்கு எக்ஸஸாக போய் கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க, ஹலூசினேஷன்ஸ் வரும், சைக்கோசிஸ் போகும். ஓகே, ஸோ ப்ரெசண்ட்டில் இல்லாமல் ஏதோ கற்பனை உலகத்துக்கு போயிடுவாங்க. அப்போது அதை இது பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மெக்யூனா ப்ரூரன்ஸ் வெல்வெட் பீன்ஸ் காப்பி கச்சு. இது ஒரு அவரை தாவரம். ஓகே, அவரை வெரைட்டி. ஸோ இதில் உள்ள பொடி கில்லி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கிடைக்கும். நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ளாஷ் பண்ணுறோம். மெக்யூனா ப்ரூரன்ஸ் இப்போ அந்த ஒரு நல்ல பிராண்டு, நவ் பிராண்டு. எல்லோரும் இந்த இப்போ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ன உடனே நம்ம கிட்டத்தட்ட அது ஒரு ஊறுகாய் போடுற மாதிரி தான். ஸோ பல வகையான பேர், அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் அதே டோசேஜ் இருக்குமா, அவங்க லேபலில் போட்டிருக்க டோசேஜ் இருக்குமா, இருக்காது, கொரி. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நல்ல பிராண்டு வாங்கணும். ஓகே, ஸோ அது நவ் NOW, இந்த நவ் பிராண்டு ஒரு நல்லது. அதுலேயும் இந்த டோப்பமின் மெக்யூனா ப்ரூரன்ஸ் கிடைக்குது. பேலன்ஸ்டாக உடம்புக்கு கிடைக்கும், எக்ஸஸாகவும் போகாது, அது பேலன்ஸ் ஆகும். ஓகே, இயற்கையே ஒரு பேலன்ஸ் தான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டெஸ்டோஸ்டீரான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதா, டெஸ்டோஸ்டீரான் அக்ரஷன், போரிட்டு தாக்குதல், இதோடெல்லாம் கிளப்டு. ஸோ வெறும் டெஸ்டோஸ்டீரான் மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜெயிலுக்கு தான் போகணும். ஸோ டெஸ்டோஸ்டீரான் எப்படி உடம்புல பேலன்ஸ் ஆகுது, எக்ஸஸ் டெஸ்டோஸ்டீரான் ஈஸ்ட்ரஜன் ஆகுது. பெண் தன்மையை கொடுக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜனாக நம்ம உடம்புலேயே எக்ஸஸ் மாறிடும். அப்போது இவங்க எப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான ஆண்களாக இருப்பாங்க. பெண் தன்மை அப்படின்னா என்னது, மென்டல் மேக்கப் என்னது, அன்பு, கருணை, பாசம், நேசம். ஓகே, ஸோ இவங்க தான் நல்ல வெல் பேலன்ஸ்டு மென். ஓகே, ஒரு சின்ன குழந்தைய தூக்கி ஆதரிக்க தெரியணும். தன்னையே நம்பி தனியாக ஒரு பெண்ணை பார்த்தா அவளை சுகிக்கணும்னு தோணாது, அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணும். ஸோ இப்படிப்பட்ட வெல் பேலன்ஸ்ட். அதே மாதிரி டோப்பமினும் வெல் பேலன்ஸ்டாக இருக்கணும்னா அந்த மெக்யூனா ப்ரூரன்ஸ், இது எல்லாமே நான் நேச்சுரலாக லோ மோட்டிவேஷனுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ். அதுக்கடுத்தது என்னது வேணும், எனர்ஜி நெகட்டிவாக திரும்பக்கூடாது. ஆங்ஸைட்டி, கை நடுக்கம், படபடப்பு, பேனிக் அப்படி திரும்பக்கூடாது. ஸோ இந்த எனர்ஜி பாசிட்டிவாக திரும்பணும்.
சரியா? அதுதான் செரட்டோனின். ஓகே, அதுவும் பேலன்ஸ் தான். நியூரோ கெமிக்கல் டிஃபிஷியன்சி கிடையாது, செரட்டோனின் டிஃபிஷியன்சி கிடையாது, இம்பேலன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது, வயிற்றில் வளரக்கூடிய அந்த மைக்ரோபயோம். 90% உடலுக்கு தேவையான செரட்டோனின் எங்கே செக்ரேட் ஆகுது? உங்கள் மூளையில் இல்லை. உங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செரட்டோனின் வயிற்றில் செக்ரேட் ஆகுது. அதுக்கு தான் நிறையா ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதாவது பழைய சாதம், தயிர், அப்படிப்பட்ட வெண்ணெய், நெய், அப்படிப்பட்ட உணவுகள். அதுக்கு மேலே இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லாக்டோபாசில்லஸ் ரூட்டரை. அது வந்து 36 மணி நேரம் அது ஊறும்போது அழகான ஆக்சிடோசின், செரட்டோனின், டோப்பமின். ஆக்சிடோசின் என்னது? லவ் அண்ட் பாண்டிங் கொடுக்கும், அப்பா அம்மா மேலே அன்பு இருக்கும். நிறைய பேரை பார்க்கேன், நிறையா படிச்சிருக்காங்க, கெட்டிக்காரங்களாக இருக்காங்க, ஆனால் அம்மாவை அடிக்கிற ஆண் மகன்கள் இருக்கிறாங்க. ஓகே, கொடுமை கொடுமை. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்க ஒரு வெல் பேலன்ஸ்டு டயட் இருந்தாலே போதும். ஸோ அதையும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறோம். இந்த எல் ரூட்டரை அதை வச்சு எப்படி தயிர் மாதிரி பண்ணுறது, நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இல்லை அட்லீஸ்ட் அந்த எல் ரூட்டரை டேப்லெட்டையாவது நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள். ஓகே.